எனக்கு குறித்தது அவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆணித்தரமா விசுவாசம் இருந்தாதான் நீங்க இப்ப ஒன்வே தான் இருக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். தேவன் அன்பு கூறுறாரு, அன்பு கூர்ந்தபடினாலதான் நம்மளை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினார். ஆனா நீங்க அன்பு கூறும் பொழுதுதான் முழுமையான வெற்றியை பெற போறீங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்ல கிருபை கொடுக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அக்கொடியானது திராட்சை செடியாய கிறிஸ்துவோடு நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று ஃபுல்லா வாசிச்சு பாருங்களேன். செடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் செடி, நம்மளாம் கொடிகள். அப்ப வித்தவுட் கிறிஸ்ட் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஜெயம் வேணும்.